வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொள்ளு பருப்பு செய்ய நான் 100 கிராம் கொள்ளு எடுத்து வச்சுருக்குறேங்க. 100 கிராம் கொள்ளு 4 பேர்த்துக்கு சரியாக இருக்குங்க. நம்ம கொள்ளு 100 கிராம் எடுத்துக்கலாங்க. நான் கொள்ளை கழுவி எடுத்துக்கிறேங்க. கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. நான் இதுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. மூணு தக்காளி பழங்க, இஞ்சி 4 துண்டு, 10 பல் பூண்டு, 5 வரமிளகாய், இந்த மிளகாய் கொஞ்சம் காரங்க, அதனால நான் 5 மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேங்க. காரம் அதிகமாக இருக்குதுன்னு 2 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் நம்ம சேர்த்திட்டு வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்காக அரிஞ்சு வச்சுருக்கோங்க, அது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்திக்கலாங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்திக்கிறேங்க. லாஸ்ட்டாக நம்ம தேவைன்னா சேர்த்திக்கலாங்க. நான் போட்டு மூடி வச்சுட்டேங்க. நான் ஒரு 5 விசில் வந்தால் போதுங்க. இப்போ நம்மளுக்கு விசில் வந்துருச்சுங்க. வெயிட் போன கடைசியில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சுங்க. இதிலேருந்து நாம் இந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துடலாங்க. வடித்து எடுத்துட்டு அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுருவோங்க. இதில் நான் ஒரு தக்காளி பழத்தை நான் எடுத்துட்டேங்க கொள்ளு ரசத்துக்கு. இதில் 2 தக்காளி நம்ம இதுக்கு விட்டுருவோங்க. நான் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை, பச்சை வெங்காயத்தை நான் சேர்த்திக்கிறேங்க. இது ஆறுன கடைசியில் அரைக்கணுங்க. நான் மிக்ஸி ஜாரில் தான் இதை நான் அரைக்க போகிறேங்க. அதனால் நல்லா ஆறுன கடைசியில் அரைப்போங்க. உங்கள்கிட்ட ஆட்டாங்கல் இருந்தால் கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க கையில். ஆட்டாங்கல்லில் அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு நான் வெளியே இருக்கிறனால எனக்கு அந்த வசதி இல்லைங்க. அதனால் நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேங்க. பேன் எடுத்துக்கலாங்க. பேன் எடுத்துகிட்டு இந்த பேன் காயிட்டுங்க. அதுக்குள்ளே நான் போய் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க.
அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எண்ணெய் காஞ்சதையுமே கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கடுகு சேர்த்திட்டு 4 வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 மிளகாயும் எல்லாம் போட்டு ஒரு வணக்கிட்டு கொத்தமல்லி தழை வந்து நான் சேர்த்திக்க போகிறேங்க. அடுத்தது லைட்டாக வணங்க விட்டு கொத்தமல்லி தழையை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் அதுலேயே கொஞ்சம் கழுவி எடுத்து ஊற்றிட்டேங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு ஓகேவாக இருந்துச்சுங்க உப்பு. இப்போ நம்ம கொள்ளு பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதாவது கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. நான் கொள்ளு ரசம் செய்ய ஒரு பேனில் ஆயில் சேர்த்திட்டேங்க. கடுகு 1 டேபிள் ஸ்பூன். நாம் கொள்ளு தண்ணியை வடித்து வச்சோங்கல்லங்க, அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் இருக்குங்க. அதை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. மூணு மிளகாய் சேர்த்திக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 பல் பூண்டு, பூண்டு லைட்டாக பச்சை வாசம் போகட்டுங்க. நான் கரைச்சி வச்சதுங்க. ஒரு தக்காளி பழமும் அந்த கொள்ளு தண்ணியும் ரெண்டையும் சேர்த்து கரைச்சி வச்சுட்டேங்க. சீரகம், மிளகு, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி, இந்த மூணையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதுலேருந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேங்க.
இப்போ ரசம் வந்து கொதிச்சிருச்சுங்க. நம்ம கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.